கணவர் மீது அடுக்கடுக்கான புகார்களை கொடுத்து பரபரப்பை ஏற்படுத்தியவர்தான் இந்த இளம் நடிகை சோனாலி பாண்டா. ஒடிஷாவில் நடக்கும் பிரபலமான நாட்டுப்புற நாடக வடிவமான ஜத்ராவில் நடித்து மிகவும் புகழ் பெற்றுள்ளார். அங்கு நடைபெறும் ஜத்ரா நாடகங்களில் சோனாலி பங்கேற்பாரா என்று மக்கள் எதிர்பார்க்கும் அளவுக்கு வரவேற்பை பெற்றவர். ஒடிஷாவின் பூரி மாவட்டத்தில் பிறந்த இவர் இளம் வயதிலேயே தனது தந்தையை இழந்தார். இதனால் தாயின் அரவணைப்பில் வளர்க்கப்பட்ட சோனாலி குழந்தை பருவத்திலேயே ஜத்ரா நாடகங்களில் நடிக்க தொடங்கி பின்னர் ஸ்டாராக மாறினார். இது மட்டும் இல்லாமல் தொகுப்பாளராகவும் தனது கலை பயணத்தை சோனாலி தொடர்ந்து வருகிறார். பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் மற்றும் சினிமா நிகழ்வுகளில் தொகுத்து வழங்கி பாராட்டையும் பெற்றுள்ளார். இதற்காக சில விருதுகளையும் பெற்றுள்ளார் சோனாலி. கணவர் மற்றும் தனது 12 வயது மகனுடன் வசித்து வந்த நிலையில் சமீபத்தில் கணவர் பிரசாத் மீது காவல் நிலையத்தில் சோனாலி பரபரப்பு புகாரை அளித்தார். அதில் தனது கணவர் தன்னை 17 வயதில் கடத்தி கட்டாய திருமணம் செய்து கொண்டதாக கூறியுள்ளார். திருமணமாகி 12 ஆண்டுகள் ஆன நிலையிலும் தன்னை தினந்தோறும் கொடுமைப்படுத்தி வருவதாகவும் புகாரில் குறிப்பிட்டுள்ளார். தன்னை எந்த நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்ள விடாமல் தடுப்பதாக குற்றம் சாட்டியுள்ள சோனாலி பணத்திற்காக சிலரிடம் தன்னை விற்க முயன்றதாகவும் அதிர்ச்சியை கிளப்பினார். இது தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளித்ததுடன் உயர்நீதிமன்றத்தையும் சோனாலி நாடினார். ஆனால் இதனை மறுத்த கணவர் பிரசாத் தனது மனைவி நடித்து வரும் நாடக குழுவுக்கும் தனக்கும் பிரச்சனை ஏற்பட்டுள்ளதாகவும் இதனால் தனது மனைவியை தூண்டிவிட்டு இதுபோன்ற புகாரை கொடுக்க வைத்ததாகவும் எதிர்வினையாற்றினார். எனினும் சோனாலி கொடுத்த புகார் அடிப்படையில் பிரசாத் மீது பல்வேறு பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இதையடுத்து போலீசாரின் நடவடிக்கைக்கு அஞ்சி பிரசாத் தலைமறைவானார். பிரசாத்தை பிடிக்க தனிப்படைகள் அமைக்கப்பட்டன. தீவிரமாக தேடப்பட்டு வந்த நிலையில் நண்பர் வீட்டில் அவர் கைது செய்யப்பட்டார். அவரிடம் போலீசார் விசாரணை நடத்திய பின் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.